ஹலோ ஆல். டிசிப்ளினோட பெரிய எதிரி ப்ரொகாஸ்டினேஷன். இதனால உங்க சுய ஒழுக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க ரொம்ப தடுமாறுறீங்க. கண்டிப்பா இனி அது வேண்டாம். இந்த வீடியோ எப்படி ஒரு மனுஷன் வெறும் 5 நிமிஷத்துல கரெக்டா தான் உங்களுக்கு கேட்டுச்சு. 5 மினிட்ஸ்ல யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத டிசிப்ளினை எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத வாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தொடர்ந்து இந்த பதிவை கேளுங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல ஷேர் பண்ண ஒரு சம்பவத்தை பத்தி நான் பேசியே ஆகணும் மக்களே. பட் இருந்தாலும் நான் இதை ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. நீங்க இந்த சுகர் அப்படின்ற பியூட்டி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிருப்பீங்க. அது ரொம்பவே ஃபேமஸான பிராண்டும் கூட. ஆனா சர்ப்ரைஸான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிராண்டோட ஃபவுண்டர் ஒரு பொண்ணு. அண்ட் அவங்க நம்ம இந்தியால பிறந்து வளர்ந்த வினிதா சிங். இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வினிதா சிங் தன்னை ஒரு பெரிய இந்தியன் ஆண்டர்பிரினரா ஆக்கணும் அப்படின்ற வெறியில வருஷம் 1 கோடி சம்பளத்துக்கு அமெரிக்கால கிடைச்ச வேலைய வேண்டாம் அப்படின்னு விட்டு தள்ளிட்டு ஜஸ்ட் 45,000 சேலரிக்கு ஆண்டர்பிரினரா மாறி அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட ஜேர்னியும் அவ்வளோ ஈஸியானதெல்லாம் கிடையாது. அவங்க காலேஜ் மெட்லாம் சேர்ந்து ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு சின்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்பெனியை ஓபன் பண்ணாங்க. பட் அதுவுமே கொஞ்ச நாள்ல இழுத்து மூடிருச்சு. தென் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு இன்வெஸ்டர்ஸே கிடைக்கல. அப்புறமா விடாமுயற்சியோட அவங்க ஓன் ரிசர்ச்சை பண்ணி நம்ம இந்தியன் கேர்ள்ஸோட ஸ்கின் டோன் அண்ட் வெதரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிராண்ட், அதாவது சுகர் பிராண்டை லான்ச் பண்ணாங்க இந்தியால. இது கேட்கறதுக்கு வேணா சிம்பிளா இருக்கலாம். ஆனா இந்த பிராண்டை உருவாக்க கன்சிஸ்டன்டா 10 வருஷம் அவங்க உழைக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுலயும் ஒரு சக்சஸ் கூட பார்க்காம இன்வெஸ்டர்ஸே கிடைக்காம தன்னோட ஜாபையும் விட்டுட்டு ரிஸ்க் எடுத்ததுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அதுதான் இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற சக்சஸ். அவங்க இப்போ ஒரு டாப் பிசினஸ் உமன். கூடவே அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரும் கிடைக்காததுனால அவங்களே ஒரு பிக் இன்வெஸ்டரா மாறி ஃபேமஸ் பிசினஸ் ஓனர்ஸை வளர்த்து விடுற ஒரு இந்தியன் டெலிவிஷன் ஷோல ஒன் ஆஃப் தி ஜட்ஜா இருக்காங்க. அவங்களோட சக்சஸ்க்கு நிறைய பர்சனல் காரணங்கள் இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட இருந்த டிசிப்ளின் தான் மெயினா இந்த ஃபீல்ட்ல எந்த ஒரு ஹோப்புமே இல்லாம அவங்கள சக்சஸ்ஃபுல் ஆக்கி இருக்கு. அதுக்கான சீக்ரெட் டிசிப்ளின். இப்படி பெரிய விமன் ஆண்டர்பிரினரா இருந்தாலுமே அவங்க இன்ன வரைக்கும் ஹெல்த் கான்சியஸா இருந்து இன்னுமே மேரத்தான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றதே அவங்களோட டிசிப்ளினுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ எப்படி 5 நிமிஷத்துல இந்த டிசிப்ளினை கொண்டு வரது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க மக்களே, நம்ம டாபிக்ல போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதிரியை எப்படி காலி பண்றது அப்படின்றத பார்ப்போம். அதாவது ப்ரொகாஸ்டினேஷனை எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது வெறும் ஹேபிட் மட்டும்தான். அதை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 5 மினிட் ரூல். அது சும்மா 5 நிமிஷம் அப்படின்னு சொல்றது இல்லைங்க. சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்டது தான் அந்த 5 மினிட்ஸ் ரூல் டெக்னிக். ரொம்ப காலமா ப்ரொகாஸ்டினேட் பண்றவங்கள கூட இந்த 5 மினிட்ஸ் ரூல் மாத்தும் அப்படின்னா பாருங்களேன். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த ஆழமா நம்பிக்கை வச்சு கேளுங்க. இந்த ரூல் ரொம்பவே சிம்பிளானது. அதாவது ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண வெறுப்பா இருக்கு, சோம்பலா இருக்கு அப்படின்னா நீங்க அதை முழுசா பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதுக்கு நீங்க கமிட்மெண்ட் கொடுங்க. நான் இப்ப சொல்ற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமாப்பா, இந்த டாஸ்க் செய்ய வெறுப்பா தான் இருக்கு, பட் ஸ்டில் ஜஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் இப்ப பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்க மைண்டை ட்ரிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரூல் உங்களை அந்த டாஸ்க்ல முழுசாவே இன்வால்வ் ஆக வச்சிடும். பொதுவாவே நம்ம எல்லாருமே நேச்சுரலா ப்ரொகாஸ்டினேட்டர்ஸ் கிடையாது. நம்ம என்ன வம்சாவளியில இருந்து வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் குரங்குல இருந்து, அதுக்கப்புறம் ஹியூமன் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு படிப்படியா எவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஸோ இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மள அலர்ட்டா தான் வச்சிருக்கோம். ஆனா நம்ம தான் வெளி உலக வாழ்க்கையில நடக்கிறத யோசிச்சுட்டு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிடுறோம். ஸோ அதை உடச்சு தள்ளிட்டு வர்றதுக்கு தான் இந்த 5 மினிட் ரூல். இதை ஃபாலோ பண்ண நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் 5 மினிட்ஸ் அப்படின்னு மனசுல வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்ச நேரத்திலேயே எனக்கே தெரியாம நான் இன்வால்வ் ஆகிட்டேன். அப்புறமா தான் தோணுச்சு இதை செய்யவா நான் எவ்வளோ சோம்பல் பட்டேன் அப்படின்னு. அவ்வளோதாங்க சிம்பிள் இந்த 5 மினிட் ரூல். முக்கியமா நீங்க இந்த 5 மினிட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா சேலஞ்சஸ் வரும். அது 2 மினிட்ஸ் மேகி மாதிரி சுலபம் அப்படின்னு சொன்னா அது பொய்யா தான் இருக்கும். லைக் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். அது உங்களோட ஸ்மார்ட் போனா இருக்கலாம், இல்ல சோஷியல் மீடியா, ஆர் இல்லைனா நாய்ஸி அல்லது உங்க சூழலா கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்குறேன். கவனமா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க போனை தூரமா வச்சிருங்க. உங்க கண்ணுக்கே தெரியாத தொலைவுல. முக்கியமா நீங்க லேப்டாப்ல வேலை செய்யும் போது டைம் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க ப்ரௌசர்ல டைம் வேஸ்டிங் பிளக்கினை யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கே தெரியாம நீங்க உங்க டாஸ்க் டேபை விட்டு வேற டேபுக்குள்ள போனீங்க அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்கான டைமுக்கு அப்புறமா பிளாக் பண்ணிரும். அடுத்ததா ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சிக்கோங்க.
தென் முக்கியமா உங்களுக்கு வர்ற ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை அப்புறமா செய்யறதுக்கு அப்பப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிற டாஸ்கை ஸ்டாப் பண்ணிட்டு போக மாட்டீங்க. கூடவே சேர்த்து சிபிடி இன்டர்வென்ஷனையும் கொஞ்சம் உபயோகப்படுத்துங்க. அது ஒரு நல்ல டெக்னிக். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முக்கியமான டாஸ்க்கை செஞ்சுட்டு இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேக் எடுத்து உங்க தலையில இருந்து உடல் வரைக்கும் கொஞ்சம் உங்க மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஃபேஸ் மசிலுக்கு மைல்டு ஒர்க் அவுட்டை கொடுங்க. அப்படியே உங்க சின்ன அப்லிஃப்ட் பண்ணி உங்க லிப்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வைட் ஆக்கி ஜென்டலா ஸ்மைல் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். இதை ஒரு டாஸ்க்கு நடுவுல ரிஃப்ரெஷ் பண்ற டெக்னிக்கா வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பத்தாது. இன்னொரு முக்கியமான ரூலை நீங்க கூடவே சேர்த்து ஃபாலோ பண்ணணும். 21 பார் 66 பார் 90. என்ன ஸ்ட்ரேஞ்ச் நம்பர்ஸா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இதை உங்களுக்கு தெளிவா ஈஸியான எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். நீங்க இப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, கால் விரல்ல வச்சு ரூபிக் கியூபை சால்வ் பண்றது. இந்த எக்ஸாம்பிளை கேட்டா காமெடியா தான் இருக்கும். ஆனா அதை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன் கேளுங்க. இப்போ டே 1 to 21 டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு கால் விரல்ல கியூபை ட்ரை பண்றீங்க. முடியல. பட் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. இதுதான் ஒரு புது ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான வழி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா டெய்லி பண்றது அப்படின்னு பிரெயின் அக்செப்ட் பண்ணிடும். தென் டே 22ல இருந்து 66 வரைக்கும் இப்போ நீங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. 3 மினிட்ஸ்க்கு கீழே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்னா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கடைசியா டே 67ல இருந்து 90 வரைக்கும் நல்ல grip கொடுக்கக்கூடிய சாக்ஸை வாங்கிட்டு ஒரு சூப்பரான வீடியோவை எடுத்து நீங்க இந்த சாதனையை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டோ கியூப் டைட்டன் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு வைரலாகி வேர்ல்ட் ரெக்கார்டையும் அடிச்சிடுறீங்க. இப்போ இது உங்க லைஃப் ஸ்டைலாவே மாறிடுச்சு. இதுதான் 21 பார் 66 பார் 90 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க அந்த 5 மினிட்ஸ் ரூலோட சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லர் ஆத்தரான ஜேம்ஸ் கிளியர் தன்னோட புக்கான அட்டாமிக் ஹேபிட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளினை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை தான் ஐடென்டிட்டி சேஞ்ச் அப்படிங்கிறது. இது ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட். அதாவது அவரு ஷேர் பண்ண இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, நான் குழந்தையா இருந்தப்ப என்னோட அம்மாவும் அண்ட் பாட்டியும் பக்கத்து சிட்டிக்கு டூர் கூட்டிட்டு போவாங்க. அந்த மெமரிஸ்ல ஃபுல்லாவே ஒரு விஷயம் சேமா தான் இருந்தது. எப்பவுமே நாங்க எலிவேட்டர் அதாவது லிஃப்ட்ல ஏறினதே கிடையாது. எப்பவும் படிக்கட்டுல தான் ஏறி இருக்கோம். முன்னாடி நான் இதை பத்தி யோசிச்சதே கிடையாது. ஆனா அப்புறம் தான் அந்த ஹேபிட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய அழகாக்கிடும். நீங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்க்கு ஒரு சின்ன கோல்ட் ஷவர் எடுங்க. ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. நீங்க குடிக்கிற காஃபில இருந்து சுகரை கட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிம்ல ஒரு எக்ஸ்ட்ரா செட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. சோடாக்கு பதிலா லஞ்சுக்கு அப்புறமா தண்ணி மட்டும் குடிங்க. கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட வைஃபை ஆஃப் பண்ணிட்டு உங்க போனை செக்கே பண்ணாதீங்க. பெட் டைமுக்கு முன்னாடி ஒரு நல்ல புக்கை படிங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நிறைய வச்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல ஆல்கஹாலே இல்லாம இருங்க. டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்காக சுய ஒழுக்கத்தை விட்டு கொடுக்காம லாங் டேர்ம் சக்சஸ்க்காக கடுமையா விடாமுயற்சியோட உழைக்கிறது தான் டிசிப்ளின். டிசிப்ளின் இருந்தாதான் ப்ராக்ரஸ் வரும். ப்ராக்ரஸ் வந்தாதான் சக்சஸ் கிட்ட ரீச் ஆகலாம். டிசிப்ளினை டெவலப் பண்ணிட்டா நீங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்க growth-ஐயும் யாராலையும் தடுக்க முடியாது. ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, டிசிப்ளினை கடைபிடிக்கும் போது நம்ம ஆட்டிடியூடும் அசர்ட்டிவ்னஸும் ஒரு டாஸ்க்கு தேவையான கன்சிஸ்டன்சியும் இம்ப்ரூவ் ஆகுது. இது ஒரு நல்ல மூடையும் பாசிட்டிவான அவுட்லுக்கையும் கொடுக்கும். குறிப்பா ஒர்க்லயோ இல்ல வீட்லயோ எதையாவது அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். எல்லாருக்குமே சில நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு புஷ் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கலீக்ஸ், மென்டார்ஸ் இல்ல கோச் இவங்க எல்லாரும் நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. குறிப்பா விஷயங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும்போது இவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்து நம்ம ஹேபிட்ஸை பற்றி நமக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும். ஸோ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. கூடவே ஆக்ஷன் பிளானும் கிரியேட் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஆனால் சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ் ஆகலாம். அப்போ தான் பிளான் பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோட்ல தடங்கல்கள் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரி பண்ணாமல் பேக்கப் பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டினியூ பண்ணலாம். இது உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக, ஃபோக்கஸ்டாக அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோல்ஸ் மேலே ஒர்க் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு ரொம்பவே டிசர்விங்கான பர்சன். உங்கள் லைஃப்பையும் நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுக்கணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் அண்ட் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா, ட்ரீம்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா,
செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஹெல்த்தி ஹேபிட்ஸை பில்ட் பண்ணீங்கன்னா இப்போவும் ஃபியூச்சர்லயும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகும். முக்கியமா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்றது தான் ஃபோக்கஸை அதிகமாக்கும். அதுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே கஷ்டம்தான். ஆனா சின்ன சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்லோலி ஒர்க் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது பாடியும் மைண்டும் ஃபோக்கஸ் ஆகும். புக்ஸ் ரீட் பண்ணலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம், மென்டர் கிட்ட பேசலாம். என்ன மெத்தட் இம்பார்ட்டன்ட், எந்த மெத்தட் இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்க குட் ஹேபிட் பில்ட் பண்றதுக்கு எது உங்களுக்கு தேவைப்படும், அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எது முக்கியம் அப்படின்ற கேள்விகளை கேட்டு உங்களுக்கான பதிலை நீங்க பெறலாம். ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும் அப்படின்னா டிசிப்ளின் பில்ட் பண்றது ஈஸி கிடையாது. ஆனா நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கடவுளே உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அது ஸ்ட்ராங் ஆக்கவும் உங்களுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கான டிசிப்ளினை உருவாக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.